கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து 225வது பாடல், சியோன் கீதங்களில் 225வது பாடல். மகாராஜா இயேசு வாழ்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. 21:9 படி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தலாம். மகாராஜா இயேசு வாழ்க, மகிமை கனமுண்டாக. மகாராஜா இயேசு வாழ்க, மகிமை கனமுண்டாக.
பார்க்கின்றோம். தொடர்ந்து 228வது பாடலை பாடி உங்களை மேம்படுத்தலாம். இரக்கம் கிருபையுள்ள என் தேவா மறவாமல் துதிக்கிறேன். Praise the Lord. இரக்கம் கிருபையுள்ள என் தேவா மறவாமல் துதிக்கிறேன். இரக்கம் கிருபையுள்ள என் தேவா மறவாமல் துதிக்கிறேன். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் எண்ணத்தை நான் செலுத்துவேனிடா.
கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன்
கூட இருப்பது ஆண்டவருடைய கிருபை. கடந்த வாரம் கூட பார்த்தோம், இந்த 12வது மாதம் வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய கண்ணீர் மணியை போல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தார். நாட்களை இன்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளில கூட இந்த 694வது சியோன் கீதங்களில் பார்த்தீங்கன்னா, இன்ப நாள் இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள், பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்ப நாள் இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலாம். சங்கீதம் 69 இப்படியாய் சொல்லுது, எல்லா பலிகளை காட்டிலும் அவரை பாட்டினால் பாடி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதிப்பதே அவருக்கு பிரியமான பலி என்று சொல்லி ரோமர் 12:1 ஜீவ பலியாய் நம்முடைய சரீரத்தையும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அநேருக்கு சந்தோஷமான நாள், அவங்களுடைய மெமரிஸ்ல வர இந்த நாள் என்னுடைய நாள்ல மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்னோட சண்டே கிளாஸ் டீச்சர், நான் சண்டே கிளாஸ்ல இருக்கும்போது சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னது, நான் பேப்டிசம் எடுத்த நாள் எனக்கு ஒரு விலையேற பெற்ற நாள், என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். ஒரு சிலருக்கு நம்ம பேப்டிசம் டே கூட நம்ம மறந்து போயிருக்கலாம், ஆனால் அந்த நாள் ஒரு விலையேற பெற்ற நாள். ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது ஓசியால 2:19 ஒரு நித்திய விவாகத்துக்கு என்று நான் நியமித்து கொண்டேன்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் தமக்கென்று பரிசுத்தத்தோடு நம்மளை நியமித்து கொண்டார் நித்திய விவாகத்துக்கு என்று. பாடலை கூட பாடலாம். இன்ப நாள் இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். இன்ப நாள் இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்ப நாள் இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம ஒரு வேலை நினைக்கலாம், நான் செய்த பாவம் தான். ஆண்டவர் சொல்லியிருக்கார், பாவம் வாசற்படியில படுத்துடும், பாவம் பின்தொடரும், அது இருக்கு. அந்த பாவத்திலே நிலை கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனை. சூழ்நிலையில நம்ம சொல்லுவோம், இந்த பாவம் பாவத்தினாலதான் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொன்னார், பாவம் இனியும் அந்த பாவத்தை நான் நினைக்கவே மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம பாவத்தை அவர் நினைக்கிறதே இல்லை. அவர் மன்னித்துட்டார்னா அதோட அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயின்னு சந்தோஷத்தோடு கூட இந்த பாட்டு ரொம்ப மெலோடியஸா தான் வருது. அதனால இதை நம்ம அப்படி பாடலாம், உணர்ந்து பாடலாம். இன்ப நாள் இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்ப நாள் இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். என் பாவம் தீர்ந்த நாளையே அன்போடு எண்ணி ஜீவிப்பேன். அந்நாளில் பெற்ற ஈவையே சந்தோஷமாய் கொண்டாடுவேன். சேர்ந்து பாருங்க. இந்த பாடு எனக்கும் புதுசுதான். இந்த பாடலுடைய வரி என் இதயத்தை தொட்டபடினாலாமா, உலகத்துல எல்லா சந்தோஷத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. இந்த அன்புல ஒரு எக்ஸாஸ் ஆயிடும், ஒரு பெருமை வந்துடும். ஆனா
ஆனால் இயேசுவோட அன்பு மாத்திரமே அது முடிவில்லாத ஒரு அன்பு, அதிலையும் விளையேற பெற்ற அன்பு நமக்கு கொடுத்த அந்த மீட்பின் சந்தோஷம், ரட்சினத்தின் சந்தோஷத்தை அப்படின்னு தாவீது சொல்லுவார். அந்த பாவத்தை அவர் ரிப்பெண்ட் பண்ணும்போது சொல்வார், என்னுடைய ரட்சினத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாங்க. பாவம் செய்யும் போது அந்த ரட்சின சந்தோஷத்தை நம்ம இழந்து போகிறோம். மீண்டுமா இந்த பாடலை பாடலாம். பாவம் தீர்ந்து நாளையே அன்போடு நீ ஜீவிப்பே, அந்நாளில் பெற்ற ஈவையே சந்தோஷமாய் கொண்டாடுவே. இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், பேரன்பரே என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், இம்மானுவேல் என் பாவியை தம் சொந்தமாக்கி கொண்டவர், சந்தேகம் நீக்கி மன்னிப்பை தந்தென்னை அன்பாய் சேர்த்தனர். இம்மானுவேல் என் பாவியை தம் சொந்தமாக்கி கொண்டவர், சந்தேகம் நீக்கி மன்னிப்பை தந்தென்னை அன்பாய் சேர்த்தனர். இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், பேரன்பரே என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், என்னுள்ளமே உன் மீட்பரை என்றைக்கும் சார்ந்து வாழுவாய். ஆருயிர் தந்த நாதரே ஒரு காலம் வேற்று நீங்கிடாய். என்னுள்ளமே உன் மீட்பரை என்றைக்கும் சார்ந்து வாழுவாய். ஆருயிர் தந்த நாதரே ஒரு காலம் வேற்று நீங்கிடாய். இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், பேரன்பரே என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள். பாருங்க, இந்த ஞானஸ்தானம் இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஆண்டவர் நமக்கு ஒரு மறு வாழ்க்கையை கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகர் இதை அல்ல தட்டிட்டு இருக்காங்க. அநேகர் இந்த ஞானஸ்தானம் என்ற அந்த மறு ஜென்மத்துக்குள்ள வர்றதுக்கு நிறைய பேருக்கு மனசே இல்லை. ஆனால் அது எதற்காக? இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இன்னொரு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களை எண்ணி அந்த ஒரு வாழ்க்கைக்கு, மேலான ஒரு வாழ்க்கைக்கு, பரலோக ராஜ்யத்துக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். கடந்த நாளெல்லாம் ஆண்டவர் நம்மளை கண்ணி மணியை போல காப்பாற்றி பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு பிசாசு கொடுக்கிற எல்லா சாத்தானின் சூழ்ச்சிகள்ல இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவித்து பாதுகாத்து கொண்டு வந்தார். அவ்வப்போது ஆவிக்குரிய தாட்சிகள் இருந்தாலும் ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி இந்த நாளில கூட பரிசுத்த இடத்துல
நிற்க வைத்து ஆண்டவரை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள வைத்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல்லவி பாடி இந்த வேலை நிறைவு செய்யலாம். ஆஹா